نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد மதிப்பிற்குரிய உலமாக்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தை முன்னிட்டு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரை நாள் இஜ்திமா நிகழ்வில் 3 தலைப்புகளில் ஒரு தலைப்பாக ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ரமலானை அடைவதற்கு முன்னால் எமது சகோதரர்கள் உலகீதியாக அந்த மாதத்தை அடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பிலே ஒரு முக்கியமான உரை இங்கு நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது ஷாபான் மாதத்தை போன்று அல்லது ஷவ்வால் மாதத்தை போன்று எங்களை விட்டும் கடந்து செல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக வேண்டி இந்த மாதத்தின் முக்கியத்துவம், இந்த மாதத்தின் கண்ணியம், இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய சிறப்புகள், இந்த மாதத்தை நாம் எப்படி திட்டமிட வேண்டும், இந்த மாதத்தை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் பகல் நேரங்களையும் இரவு நேரங்களையும் எப்படி கழித்தார்கள், எப்படி கழிக்குமாறு வழிகாட்டினார்கள் என்ற அந்த விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவதற்காக ரமலான் மாதத்தில் பாவெடுத்து வைப்பதற்கு முன்னால் உலகீதியாக நாங்கள் அந்த மாதத்தை அடைவதற்கு தயாராகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார் என்றால் அது நிஅமத்துல் ரப்பானியா, ஒரு தெய்வீக அருள்கொடை, அல்லாஹ்வுடைய அருள்கொடை. அந்த அருள்கொடையை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, அதிகாரத்தால் பெற முடியாது, பட்டம் பதவிகளால் அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மாத்திரமே அந்த அருள்கொடையை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே ஆரோக்கியமான நிலை, இன்னும் ஒரு சில நாட்களில் வர இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை ஆரோக்கியமான நிலையில் அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரமலான் மாதத்தை அடைகின்ற விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பல மாதங்கள் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்துவிடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல மாதங்களுக்கு முன்பிருந்தே ரமலானை அடைய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், அதில் இபாதத்துக்களை செய்ய வேண்டும், அதை அழகான முறையிலே திட்டமிட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களை நாங்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வரக்கூடிய நேரத்தில், ரமலான் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில்
அந்த மாதத்தின் வருகையை பற்றி சஹாபாக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. ஷஹ்ருல் முபாரக், அது பரக்கத்தில் பொருந்திய ஒரு மாதம். ஃபரல்லாஹு அலைக்கும் ஸியாமஹு, அந்த மாதத்தில் நோன்பு நோன்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சுவனத்தின் வாயில்கள் அந்த மாதத்தில் திறக்கப்படுகின்றன. வதுஃலகு ஃபீஹி அப்வாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் அந்த மாதத்தில் மூடப்படுகின்றன. வதுவல்லு ஃபீஹி மரதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அந்த மாதத்தில் விடப்படுகின்றன. வஃபீஹி லைலத்துன் ஹிய கைருன் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அது இருக்கின்றது. மன் நூரிமா கைரஹா ஃபஹதுரி, அந்த இரவின் மகிமைகளை யார் அடைய முடியாமல் தடுக்கப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருள்களை கொண்டு தடுக்கப்பட்டவராவார் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தின் வருகையை ஒட்டி நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் திருமதியிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றொரு முக்கியமான செய்திதான், இதற்கான ஒவ்வொரு லைலத்தின் மின் ஷஹ்ர் ரமலான், ரமலான் மாதத்துடைய முதலாவது இரவு வந்துவிட்டால் சும்பிகபி ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், ஷைத்தான்கள் அதே போன்று கெட்ட ஜின்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். வஹுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் மூடப்படும். ஃபலம் துஃப்தஹ் மின் அப்வாபின், நரகத்தின் எந்த வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. அதே போன்று வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தின் வாயில்கள் அந்த மாதத்திலே திறக்கப்படும். ஃபலம் துஃப்தஹ் மின் அப்வாபின், சுவர்க்கத்தின் எந்த வாயிலும் அந்த மாதத்தில் மூடப்பட மாட்டாது. வைநாதி முனாதி குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். எப்படி யா பாகியல் கைரி அக்பில், நன்மையை நாடக்கூடிய மனிதனை, நன்மையை நாடக்கூடிய உள்ளமே நீ முன்னோக்கி வா. வயா பாகியல் ஷர்ரி அக்பில், பாவத்தை நாடக்கூடிய உள்ளமே உனது பாவத்தை நிறுத்திக் கொள், ஒரு பாவத்தை குறைத்துக் கொள், தடுத்துக் கொள். வலில்லாஹி உலமாஉ மினன் நார் வ தாலிக குல்ல லைலா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்தை விட்டும் தனது அடியார்களை விடுதலை செய்கின்றார். ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் இந்த நிகழ்வு நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தின் கடைசி 10 மாத்திரமல்ல நன்மைகள் என்பது, இன்றைக்கு இந்த மாதத்தை 3 ஆகுதிகளை கொடுக்கிறார்கள். முதல் 10 ரஹ்மத்துக்குரியது, இரண்டாவது 10 மகத்துவத்துக்குரியது, மூன்றாவது 10 நரகத்திற்குரியது என்று 3 ஆகுதிகளை கொடுக்கிறார்கள். அப்படி நாங்கள் பிரித்து அதை பார்க்க முடியாது. 30 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், 30 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும், 30 நாட்களிலும் அடியார்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். எனவே ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை நரக விடுதலை செய்கின்றான் என்று இந்த மாதத்தை நன்மையின்பால் மக்களை ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக, சஹாபாக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு செய்தியை சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் இருக்கின்றதே, இந்த மாதத்தை நாம் அடைவதற்கு முன்னால் இந்த மாதத்தின் சிறப்புகள் என்ன, இந்த மாதத்தின் தத்துவங்கள் என்ன, இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய அர்த்தங்கள் என்ன, இந்த மாதத்தில் காணப்படுகின்ற அல்லாஹ்வுடைய நியமத்துகள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், இந்த மாதத்தை உயிரோட்டத்தோடு நாங்கள் ஆன்மீக உணர்வோடு அல்லாஹ்வுடன் பலமான நெருக்கத்தோடு தனிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அந்த பின்புறங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்ற அடிப்படையிலே இந்த முக்கியமான விடயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது ஷஹ்ருல் முபாரக், அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய மாதம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து
பரக்கத்து நிறைந்த மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. அதற்கு பல சிறப்புகள் உண்டு, பல தனித்துவங்கள் உண்டு. அதே போன்று இந்த உலகத்திற்கு நேரோடு காட்டுவதற்காக வேண்டி எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிடித்து காட்டுவதற்காக வேண்டி மக்களுக்கு சத்திய பாதையை காட்டுவதற்காக வேண்டி மறுமை நாள் வரைக்கும் எந்த பிழையையும் காண முடியாத வெறுமனை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாத்திரம் உள்ளடங்கிய வேதமும் அல்குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. எனவேதான் இந்த மாதத்திற்கு பல்வேறுபட்ட சிறப்புகள் காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இந்த மாதத்தில் 1000 மாதங்களுக்கு சிறப்பாகிய லைலத்துல் கத்ர் என்ற இரவை அல்லாஹ் அழைத்து வைத்திருக்கிறார். எனவே இந்த இரவை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த மாதத்தில் இரவு பொழுதுகளை இபாதத்துகளை கொண்டு வணக்கங்களை கொண்டு கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கு உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மாதத்திலே நாம் நோன்பதை கட்டாயம் கடமையாக இஸ்லாம் எனக்கு ஆக்கியிருக்கின்றது. இந்த மாதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, சுவர்க்கத்தின் வாயுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயுகள் மூடப்படுகின்றன. அப்படியான பல்வேறு சிறப்புகளை சுமந்து வரக்கூடிய கண்ணியமான ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாமியர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான சிந்தனையை நாம் உள்ளத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். எங்களோடு கடந்த வருடம் ஒன்றாக இருந்து ரமலான் மாதத்தை அடைந்து நோக்க இரவு ஈடுபட்ட பல சகோதர சகோதரிகளை இந்த வருடம் நாங்கள் பார்க்கவில்லை என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ரமலானாக இருந்தால் இது எனக்கு கடைசி ரமலானாக இருந்தால் நான் எப்படி திட்டமிட்டேன், இதை நான் எப்படி பயன்படுத்துவேன்? இந்த மாதத்தில் ஒரு நாளேனும் வீணாக கழியக்கூடாது, ஒரு இரவு பொழுதேனும் நான் விவாதம் செய்யாமல் கழிக்கக்கூடாது என்பவர்களுக்கு நாம் இருந்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதியான மனநிலையோடு ஆர்வத்தோடும் ஆசையோடும் விவாதத்திற்கு நான் இந்த மாதத்தை கழிக்க வேண்டும் என்ற உணர்வோடும் இந்த மாதத்தில் காலத்தில் வைப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இறக்குகளுக்கும் தர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பை இருக்கின்றதே, பரவான நோன்பை இருக்கின்றதே, இந்த நோன்புக்கு பல சிறப்புகளை இஸ்லாம் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் அந்த சிறப்புகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது சிறப்பு என்னவென்றால் ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான செய்திதான் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்குரியது, நோட்டை தவிர அந்த நோட்டு எனக்குரியது, அதற்கு நானே கூட வளர்ந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் காட்டுகின்றான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த இபாதத்தாக இருப்பார்கள் அதை நாம் அல்லாஹ்வுக்காக தான் செய்கின்றோம். அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் தான் எங்களுக்கு கூலி வழங்குகின்றான், மாற்று கருத்து கிடையாது. கூலியை வேறு எவருக்கும் நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா எல்லா இபாதத்துகளில் இருந்தும் நோன்பை பிரித்தெடுத்து அது கூலியது. அதற்கு நான் என்று சொல்லுகிறார் என்றால் ஏனைய அமல்களுக்கு 700 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நோட்டை தவிர அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த நோன்பின் கூலி இருக்கின்றதே அது வரையறைகளை தாண்டிய கூலி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 700 என்பதை தாண்டியுள்ள கூலிக்குரிய வழக்கமாக நோன்பை இஸ்லாமியர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. எனவே அந்த கூட்டினை நான் அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வோடும் ஆசையோடும் இந்த மாதத்தில் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு எங்களிடத்திலே பொறுமையின் 3 வடிவங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய வழக்கமாக, பொறுமையின் 3 வடிவங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கமாக இந்த நோட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக பொறுமை 3 வடிவங்களை உடையதாக இருக்கின்றது. அதில் முதலாவது அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில், இபாதத்துக்களை நாம் செய்கின்ற விடயத்தில் அல்லாஹ்வுக்காக நாம் பொறுமை காப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, 13 மணித்தியாலம் 14 மணித்தியாலம் சாப்பிடாமல் எந்த ஒன்றையும் குடிக்காமல் நாம் கணிக்கின்றோம் என்றால் இது ஒரு சாதாரண
பார்த்து கிடையாது. நாங்கள் ஏறிய காலங்களில் காலையில் சாப்பிட்டு விட்டு பகல் போசனம் கொஞ்சம் தாமதித்தாலும் கூட எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நாங்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டேனும் பசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சிந்திப்போம். ஆனால் ரமலான் மாதத்திலே நாம் அதிகாலையில் 5 மணிக்கு சாப்பிட்டு விட்டு மாலை 6:35 காத்திருக்கின்றோம் என்றால் இந்த விவாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்தாவது நாங்கள் பொறுமையை கடைபிடிக்கின்றோம். அன்றாட வேலைகளை செய்கின்றோம், தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்கின்றார்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாணவர்களுடைய துறையில பிஸியாக இருந்து கொண்டு இந்த வணக்கத்தை பொறுப்பையோடு நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றவர்களுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற உன்னதமான ஒரு பயிற்சியை எங்களுக்கு வழங்கக்கூடிய வழக்கமாக இந்த நோன்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது வடிவம், பொறுமையின் இரண்டாவது வடிவம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் நாம் பொறுமையாக இருப்பது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் நாம் பொறுமையாக இருப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, பசியோடு இருப்போம், தாகத்தோடு இருப்போம், வீட்டில் அன்னம் தனியாக இருப்போம், யாருமே இருக்க மாட்டார்கள். வீட்டிலே பல வகையான உணவுகள், பல ருசியான பானங்கள் இருக்கும். எவருக்கும் தெரியாமல் நாங்கள் அதை உட்கொள்ள முடியும். ஆனாலும் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம். நாங்கள் பொறுமையாக இருக்கின்ற காரணம் அதை நாம் நோக்கோடு உட்கொள்வதன் காரணம். அல்லாஹ் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பாவத்தை நான் ஈடுபடக்கூடாது, அந்த பாவத்தை நான் நோக்கோடு இருக்கின்ற நேரத்தில் செய்யக்கூடாது. அதே போன்று பொய் பேசக்கூடாது, களவாடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, போற்றக்கூடாது, மற்றவர்களை பற்றி பிழையாக முறைப்பாட்டு விமர்சிக்க கூடாது என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டை பாவம் செய்வதை விட்டும் எங்களை தடுக்கக்கூடிய ஒரு பொறுமையை இந்த நோன்பு என்ற வழக்கு எங்களுக்கு தருகின்றது என்றால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இபாதத்தாக தான் நோன்பை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மூன்றாவதாக முடியுமா எங்களுக்கு மோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய, அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய அம்பாவுடைய அதிரில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பயிற்சியையும் நோன்புகளுக்கு தருகின்றது. எனவே பொறுமையின் 3 வடிவங்களையும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான ஒரு பயிற்சியையும் பக்குவத்தையும் இந்த நோக்கி என்ற வழக்கில் சுமக்க வேண்டும் என்றால் அந்த பயிற்சியை எங்கள் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்ற உணர்வோடும் ஆசையோடும் இந்த விவாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்பு அருமை நாடும் யாரெல்லாம் நோன்பை நோக்கார்களோ அவர்களுக்கான அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ் சொல்லித்தார்கள். அல்லாஹ் எப்படி அதை ஓதியவர்களுக்காக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், அதே போன்று யாரெல்லாம் நோன்பு நோக்கார்களோ இஸ்லாமோடு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்த்து இந்த வழக்கத்தை நிறைவேற்றினார்களோ அவர்களுக்காக இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இந்த நோன்பின் சிறப்புகள் ஒன்றுதான் இந்த நோன்பு, அதாவது மாப்பான கூலியையும் பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த வணக்கமாக இருக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மன்சாமரான ஈமானன் வ இஹ்சானன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலான் மாதத்திலே ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்த்து நோன்பு நோக்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நோன்பின் கூலி வரையறையை தாண்டியது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். எனவே மாவுக்கான கூலியையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்விடமிருந்து எமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தெய்வீக வணக்கமாக நோன்பை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமின் சகோதரர்களே, அதிகமாக நாங்கள் நோன்பு நோன்பதன் கூடாக சுபன பிரதேசத்தை அல்லாஹ்விடமிருந்து கூலியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், அதாவது மறுமை நாளில் சுவர்க்கம் செல்வதற்கு பல வாயில்கள் ஏற்படுத்தப்படும். அந்த வாயில்களில் ஒரு மீதியின் வாயில், அதாவது முக்கியமான
புறப்பாடுகள் பிரவேசிப்பதற்கான ஒரு வாயில் ஏற்படுத்தப்படும் வாயுதான் என்ற வாயு. அந்த வாயினால் நோன்பாளிகளை தவிர யாரும் நுழைய முடியாது. நோன்பாளிகளை தவிர யாரும் அந்த வாயினால் சுவன் பிரவேசிக்க முடியாது. அல்லாஹ் சொன்னார்கள், நோன்பாளிகள் எங்கே என்று அழைப்பான். நோன்பாளிகள் வருவார்கள், அந்த வாயிலால் சுவர்கள் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்து முடிந்ததற்கு பின்னால் அந்த வாயில் மூடப்படும். அந்த வாயிலால் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது என்று அல்லாஹ் சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளில் நான் அந்த வாயிலால் சுவர்க்கம் செல்ல வேண்டும், நான் அந்த வாயிலால் சுவர்க்கம் பிரவேசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் நோன்பை நோற்பதற்காக அந்த வணக்கத்தை உயிரோட்டமுள்ள விவாதத்தாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பாளி நோன்போடு இணைக்கக்கூடிய நேரத்தில் 13 மணித்தியாலம் 14 மணித்தியாலம் சாப்பிடாமல் எந்த ஒன்றையும் அருந்தாமல் பகல் நேரத்தை நோன்பு காலத்தில் கழிக்கின்ற போது அந்த நோன்பாளியின் வாயிலிருந்து ஒரு வாடை வரும். அது எங்களுடைய பார்வையில் ஏற்றுமானால் ஒரு பொருத்தமற்ற வாடையாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் கஸ்தூரியை உண்டவும் மனம் கமலக்கூடியது. அல்லாஹ் சொன்னார்கள், நோன்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் மனம் கமலக்கூடியது என்று சொன்னார்கள். எனவே அந்த சிறப்பையும் நாங்கள் வறுமை நாளில் அடைய வேண்டும் என்றால் உலக உண்மையோடு கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்புடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் நோன்பு இருக்கின்றதே, இது மூன்றாவது கட்டமாக 3 கட்டங்கள் வந்து 3வது கட்டமாக தான் எங்களுக்கு கட்டாய நோன்பாக ஆக்கப்பட்டது. இந்த சமூகத்திற்கு முதலாவது கடமையாக்கப்பட்ட நோன்பு, அதாவது ஆசியாவுடைய நோன்பு. எங்களுக்கு தெரியும், முகர்ரம் மாதத்தின் 10வது நாளில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றதே, அந்த நோன்புதான் வருமான நோன்பாக ஆரம்பத்தில் ஆக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 2வது கட்டம் எப்படி வந்தது என்றால், ரமலான் மாதத்திலே விரும்பினால் நோன்பு நோக்கலாம், விரும்பினால் அதற்கான தீர்வை கொடுக்கலாம், விரும்பினால் நோக்கலாம், விரும்பினால் தீர்வை கொடுக்கலாம் என்று 2வது கட்டம் இந்த சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டது. அதற்கு பின்னால்தான் உங்களுக்கு யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற 3வது கட்டம் இந்த சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டது. எல்லோரும் நோன்பை நோக்க வேண்டும் என்று இந்த கட்டாய சட்டமாக ஆக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு இருக்கின்றதை குறிப்பாக ரமலான் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய பருங்கால நோன்பு இருக்கின்றதே, இந்த நோன்பின் பின்னணியில் சில இஸ்மாக்களை, சில நோக்கங்களை, சில இலக்குகளை இஸ்லாம் வைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், இந்த மாதத்தை விட்டு நாங்கள் வெளியே வருகின்ற போது அந்த இலக்குகளை அடைந்திருக்கின்றோமா என்று எங்களை சுய மதிப்பீடு செய்ய முடியும், எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த நோன்பு தனக்கு வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்குதான் தக்குவா என்று சொல்லப்படுகின்ற நோன்பு. தக்குவா என்று சொல்லப்படுகின்ற நோக்கம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் உள்ளவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறணும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த நோன்பு மிக முக்கியமான நோக்கமாக தக்குவா உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தக்குவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்கு பலவிதமான வரையிலக்கணங்களை நாங்கள் சொல்ல முடியும். அதிலே மிக பிரபலமான வரையிலக்கணம் என்னவென்றால், ஒரு மனிதன் தனக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இடையில் ஒரு பலமான வேலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏவப்பட்ட விடயங்களை ஏற்று நடப்பதற்காகவும் தடைகளில்
விலகிக் கொள்வதற்குண்டாகும். ஒரு மனிதன் தனக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனையின் விடையில் ஒரு பலமான பாதுகாப்பு வேலையை தலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தக்குவா என்று நாங்கள் சுருக்கமாக வரைவிலக்கணப்படுத்த முடியும். அதே போன்று ஒரு இஸ்லாமிய அறிஞர் தக்குவாவுக்கு சொன்ன வரைவிலக்கணம் என்னவென்றால் அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. அதே போல தக்வா என்பது வாக்தலாக மாசியத் அல்லாஹ் அலா நூரின் மின் அல்லாஹ் மகாபத அல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு விலகுவதுதான் தக்வா என்று அழகான ஒரு வரைமுறைகளை சொன்னார்கள். அலா நூரின் அல்லாஹ் இரண்டு வாசகங்களில் வரக்கூடிய முக்கியமான வரையறை அலா நூரின் அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு நாம் விலக வேண்டும். அதுதான் தக்வா என்று அழகான ஒரு வரைமுறைகளை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை அடைவதற்கு முன்னால் நாங்கள் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் பற்றிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய விவாதங்கள் பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். விவாதங்களின் சட்டத்திட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான தீர்வுகளை தெளிவுகளை ரமலானை அடைவதற்கு முன்னாலேயே நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விவாதத்தை நாம் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும், அந்த வணக்கத்தை பற்றிய தெளிவை நாங்கள் பெற்றுக் கொண்டுதான் அந்த விவாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள். பாபுல் இல்மி கப்லல் கௌலி வல் அமல். சொல்லுவதற்கும் செய்வதற்கு முன்னால் அறிந்து கொள்வது பற்றிய பாடம். சொல்ல முன்னாலும் செய்வதற்கு முன்னாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலைப்பின் கீழ் ஒரு முக்கியமான அற்புதமான வசனத்தை கொண்டு வருகிறார்கள். அதாவது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்பிர் லிதம்பிக. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய பாவத்திற்கு தான் அல்லாஹ்விடம் கேட்க இஸ்திக்பார் செய்யுங்கள், மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது அறிவு, இரண்டாவது செயல். இஸ்திக்பார் செய்வதற்கு முன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எந்த ஒரு விவாதத்தை செய்வதற்கு முன்னாலும் அந்த விவாதம் பற்றிய தெளிவை நாங்கள் பெற்றுக் கொள்வதன் மூலமாக அந்த விவாதத்தை உயிரோட்டமுள்ள விவாதமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தக்வாவுக்கு இந்த இஸ்லாமிய அறிஞர் சொன்ன வரைக்கணம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக இருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கூலியை ஆசை வைத்தவர்களாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து நாம் அப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு அழகான வரைவிலக்கணத்தை தக்வாவுக்கு சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு அரபு புலவர் தக்வாவுக்கு சொன்ன அழகான ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு அரபு புலவர் சொன்னார், கல்லில் துணுவ சபீரனா வ கபீரனா வ துகா வஅமல் தமாசி ஃபௌக அர்மி ஷௌகி யஹதர் மா யரா லா தஃபிரன்ன சபீலத்தன் இன்னல் ஜிபால மினல் ஹஸா. ஒரு அரபு புலவர் சொன்னார், கல்லில் துணுவ சபீரனா வ கபீரனா வ துகா. பாவங்களையும் சிறிய பாவங்களையும் பெரிய பாவங்களையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அதுதான் தக்வா, அதுதான் இறையச்சம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅமல் தமாசி ஃபௌக அர்மி ஷௌகி யஹதர் மா யரா. முட்கள் நிறைந்த ஒரு பாதைக்கு பயணிப்பதற்கு மனிதன் எப்படி பயணிப்பானோ, முட்கள் இருந்தால் அந்த இடத்தில் காலை வைக்க மாட்டான். முட்கள் இல்லாத இடத்தை பார்த்து கவனமாக பாதத்தை எடுத்து வைப்பான். அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகம் முட்கள் நிறைந்த ஒரு பாதை. உன்னை காயப்படுத்தக்கூடாது, உன் வறுமை வாழ்வை பாராட்டிவிடக்கூடாது. எனவே முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் பயணிக்கக்கூடிய மனிதன் எப்படி பயணிப்பாரோ அப்படித்தான் இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
சிறிய பாவங்களை செய்கின்ற விடயத்தில் நீங்கள் அலட்சியமாக சிறிய பாவத்தானே அது பெரிய பாவம் கிடையாது, அல்லாஹ் அனுப்பானே என்று சிறிய பாவங்கள் விடயத்தில் நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம். சிறிய பாவங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஏன் தெரியுமா? பெரிய பெரிய மலைகள் சிறிய சிறிய மக்களால் உருவானது என்று ஒரு அழகான சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, சிறிய பாவம் தான் பெரிய பாவத்தை இட்டு செல்லும். எனவே சிறிய பாவத்தை கூட நாம் ஒரு பாவமாக பார்க்க வேண்டும். அதனால்தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் சொன்னார், லா தப்பு இலா சிறுவரின் தம்பி வலாவின் முன்பு மண் ஆக இந்த பாவத்தின் சிறுமையை பார்த்தார், பாவத்தின் அளவை நீ பார்த்தாலே நீ யாருக்கு மாறு செய்கின்றாய் என்பதை பார். ரப்புல் எங்களை படைத்து எங்களை போஷிக்கக்கூடிய எங்களுக்கான வாழ்வாதார வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ரப்புல் நான் மாறு செய்கின்றேன் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். யாரும் சிறியதாக என்று சொல்லி அந்த விடயத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது, பொதுப்போக்காக நாம் நடக்கக்கூடாது. நாம் யாருக்கு மாறு செய்கின்றோம், யாருக்கு நாம் மாறு செய்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும் என்று அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அன்புடைய வசனத்திற்கு மிக ரத்தின சுருக்கமான ஒரு தஃசீரை சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் அல்குர்ஆனை சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அப்படி நீங்கள் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு அவர் கொடுத்த தஃசீர் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவருக்கு மாறு செய்யக்கூடாது. அவரை எப்பொழுதும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், மறந்து வாழக்கூடாது. அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும், நன்றி மறந்து வாழக்கூடாது. அழகான தக்குவா என்றால், உண்மையான இறையச்சம் என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வை எப்படி ஞாபகப்படுத்த வேண்டும், மறந்து வாழக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நன்றி கேட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக நாம் வாழக்கூடாது என்று அழகான ஒரு பக்தியை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கருத்தாளமிக்க தக்குவாவை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் நோன்பு ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்ட அடிப்படையான நோக்கம் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நோக்கக்கூடிய நோக்கு அந்த இலக்கை அடையக்கூடிய இபாதத்தாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஒவ்வொரு ஈமானிய உள்ளமும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நோக்கினூடாக எமது உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றார். என்று சொல்வார்கள். உலக பரிசுத்தம், உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பண்படுத்த வேண்டும், உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பத்தகிக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான பண்புகளை நாம் களைய வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான கரைகளை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். அழகான பண்பாடுகளை நாம் உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்திற்கு தெரியும். இணை வைப்பை முற்றாக ஒழித்து ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பிய நோக்கம் என்றாலும் முஸ்னத் அஹ்மத் ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவராக சொல்லுகின்ற பொழுது இப்படி சொன்னார்கள், அழகான பண்பாடுகளை, உயர்ந்த பண்பாடுகளை பரிபூர்ணப்படுத்துவதற்கே நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அழகான பண்பாடுகளை தெரிவிக்க வேண்டும். நாமெல்லாம் இந்த கொள்கையை விசுவாசிக்கக்கூடியவர்கள், கொள்கையை மூச்சாக ஏற்றவர்கள், இந்த கொள்கைக்காக உயிரையை கொடுக்கக்கூடியவர்கள். எனக்கு முன்னால் உரையாற்றிய எங்களுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அப்துல் கரீம் சிப்ரி அவர்கள் அழகான முறையிலே இந்த நாட்டில் ஏகத்துவம் கடந்து வந்த
வரலாற்றை கொண்டு காட்டினார்கள். உள்ளங்களை அப்படியே உணர்வூட்டக்கூடிய விதத்திலே அந்த தாவல்கள் அமைந்திருந்தன. எனவே பெயரத்திற்காக உயிரையே துச்சமாக மதித்த ஒரு சமூகமாக இந்த ஏகத்துவ சமூகம் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு அழகான பண்பாடுகள் இருந்தால், எங்களுக்கு அழகான பண்பாடுகள் இருந்தால் இந்த ஏகத்துவம் இன்னும் வலுவான ஒரு கோட்பாடாக மாற்று சகோதரர்களுடைய உள்ளங்களில் போச்சு. இன்றைக்கு எங்களை பார்த்து விரோதிக்கக்கூடிய மாற்று கொள்கையை இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான் இவர்களுக்கு பண்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, சத்தியத்தை தான் சொல்கிறார்கள், ஏகத்துவத்தை தான் சொல்கிறார்கள், ஆனால் பண்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது என்று எங்களை நோக்கி விரோதிக்கக்கூடிய விதத்தில் எமது செயற்பாடுகள் இருக்கின்றது என்றால் இந்த நிலை மாற வேண்டும். ரமலான் எங்களை பண்படுத்த வந்த மாதம், பக்குவப்படுத்த வந்த மாதம், உள்ளத்தை பட்டடிக்க வந்த மாதம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய காய்களை நீக்க வந்த மாதம், பாவங்களை கரைய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்த வந்த மாதம், நல்ல பண்பாடுகளை உள்ளத்தில் நிறைவுபடுத்த வந்த மாதம், நல்ல பண்பாடுகளை உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பையும் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஏழைகளுடைய கஷ்டங்களை உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை நோன்பின் பின்னணியில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் நோன்பு நோக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் உணவு இருக்கின்றது, குடிப்பதற்கு பல வகையான பானங்கள் இருக்கின்றன. ஆனாலும் நாங்கள் அவற்றை நெருங்க மாட்டோம். காரணம் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவற்றை நெருங்கக்கூடாது. நோன்பு என்றால் என்ன? ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய அதானிலிருந்து ஃபஜ்ருடைய உதயத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் பசி, அதாவது சாப்பிடாமல், குடிக்காமல், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் நீயத்தோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இபாதத் செய்வதுதான் நோன்பு. எனவே நாம் உணவு இரண்டும் கொள்ள மாட்டோம். இதனூடாக ஏழைகள் இன்றைக்கு சாப்பிட வழி இல்லாமல் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுடைய பசி உணர்வை நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த நோன்பில் வைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர்களுக்கு நாம் விளக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும், அவர்களுக்கு நாம் பலம் கொடுக்க வேண்டும், அவர்களின் இயல்பை குறைக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் தோற்கொடுக்க வேண்டும், அவருடைய கஷ்டங்களில் பங்களிக்க வேண்டும் என்ற உணர்வை இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்த மாதமாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் பார்க்க முடிகின்றால் ஏழைகளுக்கு விளக்கம் காட்டக்கூடிய மாதம், ஏழைகளுக்கு நாம் கருணை காட்டக்கூடிய மாதம், ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாமிய மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று இதற்கெல்லாம் மேலாக இந்த நோன்பின் மூலம் பல ஆரோக்கிய ரீதியான நன்மைகளை கூட இஸ்லாம் வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால், இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் அடைவதற்கு முன்னால் சில முக்கியமான விடயங்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக ரமலான் மாதத்தின் சட்டங்களை, அந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய நோன்பு போன்ற வழக்கங்களின் சட்டங்களை தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய பலவான நோன்பை ஒவ்வொரு முஸ்லிமும், அதாவது புத்தி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய, சக்தி உள்ள ஊரில் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணும் பெண்ணும் நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் நோன்பை இந்த மாதத்தில் கட்டாயப்படுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலான் நோன்பு பலவான நோன்பு என்ற அடிப்படையில் அந்த நோன்பின் நியத்தை ஃபஜ்ருக்கு முன்னால் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ளத்தில் அந்த நியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் சுன்னத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ருக்கு பின்னாலும் நாம் ஃபஜ்ருக்கு பின்னால் எந்த வகை சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை என்றால், நோன்பை முடிக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபடவில்லை என்றால் ஃபஜ்ருக்கு பின்னாலும் நியத்தை வைத்து சுன்னத்தான நோன்பை நாம் கொண்டு கொள்ள முடியும். ஆனால் ரமலான் நோன்பை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. ஃபஜ்ருக்கு முன்னாலேயே நாங்கள் நியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக ரமலான் மாதத்திலே நாங்கள் மாதம் முழுக்க நோன்பு இருக்கின்றோம். அதனால்
ஆரம்ப நாளில் பஜ்ருக்கு முன்னால் நாம் நியத்தை வைத்துக் கொண்டால் அது முழு மாதத்திற்கு போதுமான நிகழ்ந்தாகும். ஒருவர் இடையில் நோன்பை முடித்தாலே இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய நியாயமான காரணங்களுக்காக ஒருவர் நோன்பை நோக்காமல் இடையில் விட்டால் அவர் மீண்டும் நோன்பை ஆரம்பிக்கின்ற பொழுது நியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இது பரவாயில்லைய மிக முக்கியமான சட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நோன்பின் மூலம் எங்களுக்கு எல்லைகளை தாண்டிய வரையறைகளை தாண்டிய கூலியை வழங்குகின்றார் என்றால் எமது நோன்பை உபயோகிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். பெருமனை பசித்திருப்பதற்காக, தாயித்திருப்பதற்காக, மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அந்த நோன்பை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்னம் யதா அவுலல் சும்மை வல் அமல் பிஹி فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. யார் பொய் சொல்வதையும் பொய்யாக நடப்பதையும் விளைவையும் அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்படி என்றால் எமது உடல் அனைத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். வாய் பொய் சொல்லக்கூடாது, கை ஹராமானதை சொல்லக்கூடாது, கண்கள் ஹராமானதை பார்க்கக்கூடாது, காது ஹராமானதை கேட்கக்கூடாது, கால் ஹராமான இடத்திற்கு செல்லக்கூடாது. உடல் உறுப்புகள் அனைத்தும் நோக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு வரையறைகளை தாண்டிய கூலியை தர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நோன்பாக நமது நோன்பு இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோன்பை விடுவதற்கு சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சலுகையை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்கள் யாராவது நோயாளியாக இருந்தாலோ அல்லது பிரயாணத்தில் இருந்தாலோ அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் கணக்கிட்டு அந்த நோன்பை நோக்கிக் கொள்ள வேண்டும் என்று அனுபவங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நோயாளிகள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இரண்டு விதமான நோயாளிகள் சமூகத்திலே இருக்கிறார்கள். ஒரு சாரார் தொடர் நோயாளிகள், நிரந்தரமான நோயாளிகள். அந்த நோயிலிருந்து அவர் ஒருபோது வெளியே வரமாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நோய்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த நோன்பை நோன்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்குமா இருந்தால் நோன்பை விலக்கி பிரகாரமாக இந்தியாவிற்கு கொடுக்க முடியும் என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது நோயாளிகள் யார்? தற்காலிக நோயாளிகள். தற்காலிக நோயாளிகள், அந்த நோய் சில நாட்களில் குணமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நோயாளிகள். அப்படிப்பட்ட நோயாளிகள் அந்த நோயோடு இருக்கின்ற நேரத்தில் நோன்பு நோக்குவதற்கு சிரமமாக இருக்குமா இருந்தால் அவர்கள் நோன்பு விட்டு நோய் குணமடைவதற்கு பின்னால் அந்த நோன்புகளை கவா செய்ய வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதே போன்றுதான் அதாவது மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நோன்பை அவர்கள் நோக்கக்கூடாது என்றால் அவர் ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பை ஆரம்பிக்கிறார். பகல் நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு நெருக்கமான நேரத்தில் மாதவிடாய் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அந்த நோன்பு அதை கதா செய்ய வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதே போன்று குழந்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் அந்த நிலையில் நோன்பை நோக்க முடியாது. வந்து அந்த நோன்புகளை கணக்கிட்டு ரமலானுக்கு பின்னால அவர்கள் சுத்தமானதற்கு பின்னால் கதா செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒன்றை நாம் உட்கொள்ளக்கூடாது. ஆனால் இதை இன்றைக்கு கிளையாக சிலர் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறினால் நோன்பு கொடுக்க வேண்டும் என்று சிலர் நம்புகிறார்கள். அதே போன்று தானாக வாங்கி வந்தால் நோன்பு கொடுக்க வேண்டும் என்று விலகி வைத்திருக்கிறார்கள். வாசனை திரவியங்களை பூசினால்
தலைக்கு எண்ணெய்தான் நோன்பு. இப்படி பிழையான புரிதல்கள், நோன்போடு ஒட்டிய பிழையான புரிதல்கள் இன்றைக்கு சமூகத்தில் காணப்படுகின்றன. அங்குள்ள சகோதர சகோதரிகளே, எமது உடலில் இருந்து ஏதாவது ஒன்று வெளியே வந்தால் நோக்க முடியாது, முதுகலாம் முடியும். ஆனால் உடம்புக்குள் ஏதாவது ஒன்று சென்றால் தான் நோன்பு முடியும். எனவே இந்த சட்டத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலானுடைய பகல் நேரத்தில் நோன்போடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாங்கள் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இதன் பொருள் நாங்கள் அதாவது 3 மாதமும் 24 மணி நேரமும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்பது அல்ல. இரவு நேரத்தில் அதற்கான ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஆனால் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் பஜ்ருடைய உதயத்திலிருந்து மகரிபுடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் தான் நாங்கள் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று இப்படி பல சட்டங்கள் நோன்போடு ஒட்டிய சட்டங்களாக இஸ்லாம் அறிமுகப்படுத்திய சட்டங்களாக இருக்கின்றன. அந்த சட்டங்களை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தவறு என்ன தெரியுமா? நோன்பு மாதம் முடிக்கின்ற பொழுதுதான் நோன்பின் ஆரம்பத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை நம் சமூகத்திலே கேட்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த சட்டத்தை தெரியாமல் அந்த மாதத்தை கழிக்கிறார்கள். அந்த சட்டத்தை தெரியாமல் அந்த மாதத்தை கழிக்கின்றார்கள். உலமாக்கள் இருக்கின்றார்கள், மார்க்கத்தை படித்தார்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு கேட்டு நோன்பின் சட்டங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அனுப்புவார்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே ரமலான் மாதத்தை வரவேற்க இருக்கும் நாம், ரமலான் மாதத்தை அடைந்திருக்கும் நாம், இந்த ரமலான் மாதத்தின் சட்டங்கள், நோன்பின் சட்டங்களை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த நோன்பில் நாம் உட்கொள்ளக்கூடிய சகோதரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு சுண்ணா, மிக முக்கியமான ஒரு சுண்ணா என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதுவும் கூட பொதுப்போக்காக நடக்கக்கூடிய ஒரு சூழலை நமது சமூகத்திலே நாம் மிக காரணமாக பார்க்க முடியும். குறிப்பாக இரவு நேரத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இரவு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வருவார்கள். ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுவிட்டு நியத்து வைத்துக் கொண்டு அப்படி விடுவார்கள். பகிர் தொழில் கிடையாது, பகிர் தொழிலை கிடையாது, மீண்டும் தொழிலுக்கு செல்வதற்காக எழுவார்கள். இப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற சமூகத்திலே. எனவே இந்த சூழல் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இந்த தவறு கண்டிப்பாக களையப்பட வேண்டும். நாம் ஒரு சமூக உணவை எந்த அளவுக்கு பின்பற்றி உட்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும். சகோதர உணவை உட்கொள்வதை நாங்கள் தாமதிக்க வேண்டும். இது இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒழுங்கு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான இபாதத்துகள் என்ன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய ஓதுகளை நாங்கள் வீணாக கழிக்கக் கூடாது. நாங்கள் வயதின்றி கழிக்கக் கூடாது. பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, வீணாக இந்த மாதத்தை நாங்கள் கழிக்கக் கூடாது என்ற விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு மாதம் என்பது தொங்கி கழிக்கக்கூடிய மாதம் கிடையாது. ஏழைய காலங்களை விட 1 மணித்தியாலங்கள் தவறு கிடையாது. ஆனால் நோன்பின் மாதம் என்றால் அது 3 மாதம் என்று அதை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு பலவீனமான அதை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கின்றது. நோன்பாளியின் தூக்கம் இபாதத்தை என்று அஸ்ஸாயிமு ஃபீ இபாதத்தின் வலவுகான ஆஃபிதன். நோன்பாளி தூக்கத்தை இருந்தாலும் அவர் இபாதத்தில் இருக்கின்றார் என்று ஹதீஸ் இருக்கின்றது. அது மிக பலவீனமான ஹதீஸ். சிலரை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். எனவே அப்படி ஒரு சுன்னா கிடையாது. நோன்பாளியின் தூக்கம் இபாதத் என்ற ஒரு மனப்பதை நம்மிடத்தில் இருக்குமா இருந்தால் அதை களைய வேண்டும். அந்த கூடுதலாக தூங்குவது தவறு கிடையாது. ஆனால் தூங்கி
இங்கேயே கழிக்க வேண்டும் என்ற மனப்பதிவை நாங்கள் அடைய வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் தான் நோன்பு என்று சொல்லப்படுகின்ற வணக்கம். அதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியாத நாம் சொன்னோம். அந்த நோன்பு என்ன, நோன்பை நாம் எப்படி நோக்க வேண்டும், அந்த நோக்கின் முக்கியமான சட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும், வரையறைகளை தாண்டிய அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நோன்பை உச்சோத்தமான ஒரு விவாதத்தாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த விவாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கூடிய எதிர்பார்த்து இஹ்லாஸோடு உடல் தூய்மையோடு ஒரு நாள் நோன்பு நோற்றால் அவருடைய முகத்தை எதிர்பார்க்கும் வட்டத்தோடு நரகத்தை விட்டு தூரமாக்குகின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே நோன்பு என்பது இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான இபாதத் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய மற்றொரு இபாதத் தான் இரவு தொழுகை என்று சொல்லப்படுகின்றவாறு தியாகங்களை என்று சொல்லப்படுகின்ற இபாதத். இந்த இபாதத்தை நாங்கள் ரமலான் மாதத்தில் குறிப்பாக விட்டுவிடவே கூடாது. எல்லா காலங்களிலும் நாங்கள் இரவு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் இந்த தொழுகையாவது எல்லா காலங்களிலும் எமது வாழ்க்கையை நாம் நடைபெற்ற வேண்டும். ஆனால் ரமலான் மாதத்தில் குறிப்பாக இந்த இரவு தொழுகையை நாம் நிறைவேற்றுவது தவறுவார். முதல் பத்தில் மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களை மாத்திரமல்ல, 30 நாட்களிலும் மாதம் முடிவடைகின்ற வரைக்கும் இரவு தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னார்கள், மன்பாரமான ஈமான வக்திசாவன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்திலே ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று மன்பார லைலத்துல் கத்ரி ஈமான வக்திசாவன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற இரவில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே இரவு தொழுகையை நாங்கள் கண்டிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். 11 ரக்காத்துகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். 11 ரக்காத்துக்களை கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தொடரவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து நபிகளாருடைய இரவு தொழுகையை பற்றி கேட்டபொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான பதிலை சொல்லாமல் அந்த கேட்டு வந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவரா அசுல்லுக்காரா ஆயிரம் இன்னாசுக்கு தியாவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி ஆயிஷா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரின் இரவு தொழுகையை பற்றி கூடுதலாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு ஆயிஷாவிடம் செல்லுங்கள், ஆயிஷாவிடம் செல்லுங்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பற்றி மிக கூடுதலாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபித்தோழி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த பெண்மணி நபிகளாருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்களை விட அதிகம் தொழவில்லை. எனவே அதிகரித்து வர முடியாது, குறையலாம், கூட முடியாது. எனவே அந்த 11 ரக்காத்துக்களை ரமலான் காலத்தில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதை நாங்கள் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதனூடாக மற்றொரு விசேஷமான நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ் சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குதிப லஹு கியாமுலைனா. ஒரு மனிதர் இமாமோடு கடைசி வரைக்கும், இமாம் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் இமாமை பின்பற்றி இரவு தொழுகையை தொழுதால் இரவு முழுக்க தொழுது நன்மை அவருக்கு எழுதப்படும். இரவு முழுக்க தொழுது நன்மை அவருக்கு எழுதப்படும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் ஜமாஅத்தோடு நிறைவேற்றலாம். தனியாக அந்த தொழுகையை நாங்கள் தொடர்ந்து எப்படியோ ரமலான் மாதத்தில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்ப்புகளாக இரவு தொழுகையை ஆர்வத்தோடும் ஆசையோடும் நீண்ட திலாவத்துக்களோடு நீண்ட சுஜூதுகளோடு
நாம் நீங்கள் தரிக்க வேண்டும். அதே போன்று ரமலான் மாதத்திலே நாங்கள் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நோன்பின் வசனங்களை, நோன்பு பற்றிய வசனங்களை, ரமலான் பற்றிய வசனங்களை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனம் அந்த முக்கியமான வசனம் தான் வையா சாலக அல்லாஹி அன்னி ஃபரின்னி கரீம் உஜீபு தஅவத தாஇ இதாதா. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் மிகவும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். என்னை அழைக்கக்கூடிய மனிதரை அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே துஆவுக்கும் ரமலானுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமலான் மாதத்திலே எமது பிரச்சனைகள், எமது கவலைகள், எமது சுமைகள், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே உள்ளம் முருக கண்கள் கலந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். குறிப்பாக நீண்ட சுண்ணத்துகளை நாம் செய்து தொடர்புடைய கொள்கையை கொண்டதில்லை. சுண்ணத்தை பற்றி அல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? அவ்வளவு மாதக்கும் அராபியில் ரப்பிக்கு மசாஜி அல்லாஹ்வோடு நெருங்கி உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூத் என்று சொன்னார்கள். உங்களுடைய தேவைகளை உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியான இடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்கள் கலக்க உள்ளம் சமூகத்திலே பல பிரச்சனைகளை வாலிபர்களுடைய பிரச்சனை, யுவதிகளின் பிரச்சனை, சமூகத்தின் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சமகாலத்தில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களது கவலைகளை எல்லாம், எங்களது மனப்பாடங்களை எல்லாம் இறக்கி வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த ரமலான் காலத்தை குறிப்பாக இரவு தொழுகையின் சுஜூதுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலான் காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றிய இபாதத்துக்கள் ஒன்றுதான் இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு வணக்கம். ரமலான் மாதத்தின் கடைசி பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். எல்லா பள்ளிவாசல்களும் நிறைவேற்ற முடியும். 3 பள்ளிவாசல்களில் மாத்திரம்தான் இஅ்திகாஃபை நிறைவேற்ற முடியும் என்ற கருத்து கிடையாது. எல்லா பள்ளிவாசல்களிலும் நாங்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். நபிகளுடைய மறைவுக்கு பின்னால் நபிகளுடைய மனைவிமார்கள் கூட அந்த வணக்கத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதாவது 1000 மாதங்களை சிறந்த இரவில் அந்த கடைசி பத்தில் தான் மறைந்திருக்கின்றது. 1000 மாதங்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் சுமார் 83 வருடங்கள் 83 வருடம் விவாதம் செய்த நன்மையை நாம் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கடைசி பத்தில் மறைத்து வைத்திருக்கின்றான். எந்த இரவு என்று எங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் மொத்த 10 நாட்களிலும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் முழுமையாகவே அந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். காரணம், ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்த்து லைலத்துல் கத்ர் என்ற இரவில் நின்று வழங்கிய நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நாம் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை முடிந்த அளவு நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே ஒரு பிழையான பரிணாமம் இஅ்திகாஃப் என்றால் யாருக்கு தெரியுமா? சமூகத்திலே வயது முடிந்தவர்களுடைய வழக்கம் தான். வயது முடிந்தவர்கள் எந்த தொழிலும் இல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்களே, அவர்கள் நிறைவேற்றக்கூடிய தான் இஅ்திகாஃப் என்பது. பிஸியானவர்கள், வாலிபர்கள் அதை நிறைவேற்ற தேவையில்லை என்று ஒரு நிலையான மனப்பதிவு சமூகத்திலே காணப்படுகின்றது. அன்புள்ள சகோதரர்களை இன்னொரு முறை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய மரணம் எப்போது, உங்களுடைய மரணம் எப்போது என்று சொல்ல முடியாது. அடுத்த நாளை நாம் அடைவோமா என்று சொல்ல முடியாது. குறிப்பாக நாம் இன்றைய இளவய மரணங்களை அன்பு மாற்றக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரணங்கள் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார். நேற்று இரவுதான் என்னோடு கலைத்துக் கொண்டிருந்தார். நேற்று இரவுதான் என்னோடு நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தார். அவரால் அழைத்திருந்தார் என்ற செய்திகளை நாளாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். என்னுடைய மரணம் எப்போது, உங்களுடைய மரணம் எப்போது என்று சொல்ல முடியாது.
எனவே இந்த ரமலானிலே இலத்திக்காக இருப்பதற்கான உறுதியான எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரை அதிகமாக நெருங்கி உறவாடக்கூடிய காலமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் சந்தித்த கடைசி ரமலானில் 2 தடவைகள் அல் குர்ஆனை முழுமையாக நபி அவர்கள் படித்தார்கள். அல் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி ரமலானுக்கு பின்னால் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்க வேண்டும். மனதில் கண்டறிந்து கேட்பார்கள். கடந்த ரமலான் மாதத்திலே அல் குர்ஆனை முந்தியவர்களில் எத்தனை பேர் இதுவரைக்கும் மீண்டும் அல் குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள்? சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் இன்றைக்கு அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு நிலையான மனப்பான்மை சமூகத்தில் இருக்கின்றது. அல் குர்ஆனோடு நாம் நெருக்கமான உறவை பேணுகின்ற காரணமாகத்தான் ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற அந்த பதிவு தவறானது. அந்த எண்ணத்தை நாங்கள் களைய வேண்டும். அதே போன்று அதிகமாக நாங்கள் தர்மங்களை செய்யக்கூடிய காலமாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடிய மாதமாக ரமலானில் கழித்தார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும். எனவே நாங்கள் அதிகமாக சதகாக்களை தர்மங்களை செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதத்தை கழிக்க வேண்டும் என்பது இஸ்லாமின் மிக தெளிவாக வழிகாட்டுதல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலான் மாதத்திலே நாங்கள் உம்ராவை நிறைவேற்றினால் ஒரு ஹஜ்ஜின் நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு ஹஜ்ஜின் நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதாவது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜத்தன். ரமலானிலே நிறைவேற்றப்படுகின்ற ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜிற்கு சமமானது என்று சொன்னார்கள். எனக்கு அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் யாருக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறார் அவர்கள் ரமலான் மாதத்திலே உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்விடத்திலே ஹஜ் செய்த நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே நாங்கள் எமது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமது நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்தானே அது மல்லது தத்தோடு சூழி ஒரு அமலதி பழைய மாற்றக்கும் பிங்கது அல்லாஹ் வசமாகும். யார் சொல்லுவதையும் பொய்யாக நடப்பதையும் விடவில்லையோ அவர் வசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள். எனவே நாங்கள் பொய் பேசக்கூடாது, நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புறம் பேசக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்க கூடாது. குறிப்பாக ரமலான் காலத்திலே, அதாவது சிலரை மனப்படிக்கை என்னவென்றால் ரமலான் காலத்திலே நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கோபம் வருவாங்க. அப்படி கிடையாது. அது நிலையாக முடியப்பட்ட ஒரு மனநிலை. அன்புள்ள சகோதரர்கள் கிடையாது. ரமலான் மாதத்திலே நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே எமது உள்ளங்கள் கூடுதலாக பக்குவப்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும். கோபத்தை கூடுதலாக அடக்கக்கூடிய மனநிலை நமக்கு மத்தியில் உருவாக வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சந்தைகள் ஈடுபடக்கூடாது, வீண் பிரச்சனைகளில் நாம் ஈடுபடக்கூடாது, வீணான தர்க்கங்கள் வாதங்களில் இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் கழிக்கக்கூடாது, வீணான விளையாட்டுகளில் இந்த ரமலானை கழிக்கக்கூடாது. ரமலான் மாதத்திலே நாங்கள் சில ஊர்களிலே, சில முஸ்லிம் கிராமங்களிலே பாதை ஓரங்களில் வாலிபர்கள் அரட்டை அடிக்கக்கூடிய சூழலை நாங்கள் மிக தாராளமாக சமூகத்தில் அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, வாலிபர்களை அழைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை உங்களுக்கான கடைசி ரமலானாக ஆக்கியிருந்தால் நீங்கள் காலங்கள் கவலைப்பட்டு எந்த பயனும் கிடையாது. எனவே இந்த ரமலானாவது உயிரோட்டமுள்ள ரமலானாக, விவாதத்துக்கால் அலங்கரிக்கக்கூடிய ரமலானாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ரமலானாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய உறவை ஆபடுத்தக்கூடிய ரமலானாக நாங்கள் கழிக்க வேண்டும். இதற்கும் அல்லாஹ் குடிக்கக்கூடிய வயது வாலிப பருவம், அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கழிப்பதற்காக மறுமையில் அல்லாஹ்விடம் நிழலை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே வாலிபர்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் வீண் விளையாட்டுகளில் வீணான சமாச்சாரங்களில்
வீணாக்கிடக்கூடாது, விவாதத்துக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். எனவே இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் உயிரோட்டமாக மதிப்பதற்கும் ஆரோக்கியமான நிலையில் அந்த மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த ரமலானை கழித்தார்களோ, இந்த ரமலானை எப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ, அந்த முறையில் எமது காலத்தையும் எமது நேரத்தையும் எமது விவாதத்துக்களையும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை ஆரோக்கியமான நிலையில் அடைந்து விவாதத்துக்களை கொண்டு அலங்கரித்து நாளை மறுமையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பாபு ரையா என்று சொல்லப்படுகின்ற வாயிலால் சுவர்க்கம் பிரவேசித்துக் கொண்டவர்களாக எண்ணிக்கை அனைவரும் ஆசிரியர் வருவாராக. ரமலானை வரவேற்போம் என்று மிக அருமையான ரமலானை கண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தி ரமலானுக்குள் எங்களை நுழைய வைத்து நாளைக்கு ரமலான் என்ற மாதிரி அவர் மனோநிலை ஏற்பட்ட அளவுக்கு மிக அருமையாக எல்லா பகுதியையும் இடத்தை சுட்டி காட்டுகின்ற அசல் பால் மதனி அவர்கள் கடைசியாக இந்த இடத்துல பிகாரிலிருந்து பிலால் பள்ளிவாயை சார்ந்த சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய பள்ளிவாயில் இந்த கூடை அதே மாதிரி மகள் கூட புனர்நிர்மாண பணிகளை மேற்கொண்டு வசூலை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை அமைதியாக ஒரு வார்த்தை அதை மட்டும் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய மஸ்ஜித் பிலாலை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 25 வருடங்கள் பழமை வாய்ந்த மஸ்ஜித் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறுவப்பட்ட 2வது மஸ்ஜித். இந்த மஸ்ஜித்